தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/5/2025 சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், பின்னிரவு 4:21 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு சனி பிரதோஷம். நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள், குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சிக்கு முன்னதாகவே இன்றைக்கு சனி பிரதோஷத்துக்கு ஆலயம் செல்பவர்கள் அங்கேயே குருவையும் கும்பிட்டு விடலாம். பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே முதலிலே யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் நாளை பயிற்சி என்றால் இன்றைக்கே சென்று வழிபடுபவர்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். நாளை மிதுன ராசிக்கு செல்லப் போகின்றார் குரு பகவான். அங்கு சென்று அவர் அங்கிருந்தபடியே துலாம் ராசியை பார்ப்பார், தனுசு ராசியை பார்ப்பார், அதற்கு பின்னால் கும்பராசியை பார்ப்பார். சில காலங்கள் அங்கிருந்து பிறகு 8/10/2025 அன்றைக்கு அதிச்சார கதியிலே குரு உச்சமாக போகின்றார். அப்படி கடகத்திற்கு வந்து அதிச்சாரமாக வருகின்ற பொழுது விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். ஆக இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் குருவின் பார்வைப்பட்டு புனிதமடைவதனாலே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நாளை முதல் அவர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருக இயல்பாக வளம் பெறப் போகின்றார்கள். அதற்கு முன்னதாக அவர்களெல்லாம் இன்னும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கு சனி பிரதோஷம், நந்தியை வழிபட வேண்டும். பொதுவாக நந்தி சிவன் வழிபாடு நன்மை தருகின்ற வழிபாடு. கண்ணதாசன் சொல்லுவார், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி அப்படின்னு சொல்லி. எந்த ஆலயம் போனாலும் அங்கே அவர் ஒரு பாடல் எழுத சொல்லுவாங்க. சன்னதியிலே பாடல் எழுதுவார். பிள்ளையார்பட்டிக்கு வந்தாரு, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மைன்னு எழுதினாரு. முதல் நாள் வந்து கும்பிட்டு வந்தாரு. அவர் ஒரு கோரிக்கையை நினைத்திருந்தாரு. இரவே நடந்துருச்சு. சிறுகுடல்பட்டிக்கு வந்து படுத்திருந்தாரு. பிள்ளையார்பட்டி வந்துட்டு அவருடைய சொந்த ஊர்ல அந்த காரியம் நடந்துருச்சுன்னு தொலைபேசி வந்துச்சு. வந்த உடனே மறுநாள் பிள்ளையார்பட்டி போய் இதை அப்படி எழுதி கொடுத்தாரு. அது மாதிரி இந்த சிவராத்திரி போது என்னுடைய தலைமையில் நான் வந்து 1025 சிவலிங்கம் ஒரே இரவுல கும்பிடுறதுக்கு கூட்டிக்கிட்டு போறது. ஒரு கோயில்ல வந்து 1000 சிவலிங்கம் இருக்கு, சகசிரலிங்கம். மொத்தம் 28 கோயில்கள்ல 28 லிங்கம். அப்படி போற போது சிவன் சன்னதியில நீங்க ஒரு பாடல் எழுதணும்னு சொன்னாங்க. சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு கும்பிட்டதும் குறை தீர்க்கும் சிவபதிகம் அப்படின்னு ஒன்று எழுதினேன். அதுல கையிலை மலையில் இருப்பவனே, காட்சி கொடுத்து அருள்பவனே, உயிர்களை காக்கும் உத்தமனே, உன்னத வாழ்வை தருபவனே, தைரியம் கொண்டு 8 முறை தாண்டவம் ஆடிய ஈஸ்வரனே, உரிமையுடன் உன்னை வணங்குகின்றேன், உயர்வை தருவாய் சங்கரனேன்னு ஒரு 10 எழுதினேன். அதுல வந்து அவர் 8 தர வீரம் வந்துச்சான். தைரியம் கொண்டு 8 முறை சிவபெருமானுக்கு. அதுல ஒரு முறை வந்த வீரம் தான் திருக்கடையூரிலே காலனை காலால் கடைந்தது. அப்படி திருவீரட்டானம் அப்படியெல்லாம் இருக்கு. இறைவனுக்கே வீரம் வந்த இடம். அந்த வீரம் வந்த இடங்களுக்கு பையன் வந்து உங்களுக்கு புதல்வர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரத்தனம் பத்தலை, ஒரு வீரம் வராதவராக இருக்கிறாரு, ஒரு தைரியம் பத்தாதவராக இருக்காரு. தைரியம் தன்னம்பிக்கை இல்லைன்னா இந்த கோயிலில் கூட்டிகிட்டு போனால் தைரியசாலியாக மாறுவாங்களாம். அதுக்கு பிறகு நஞ்சை உண்ட நாயகனே, நமச்சிவாயம் ஆனவனே, மிஞ்சும் பொருளை தருபவனே, மேதினி போற்றச் செய்பவனே, கொஞ்சம் தமிழால் பாடுகிறோம், குறைகளை போக்கி வாழ்வினிலே நெஞ்சம் மகிழ வைப்பாயே, நினைத்ததும் அருள்வாய் ஈஸ்வரனே, சண்டிகேஸ்வரர் உனை தொழுது தனியோர் இடத்தை பிடித்துள்ளார், எண்டிசை போற்றும் புகழ் குவிய எமக்கும் அருளை தருவாயே, வந்தவர் நொந்தவர் அனைவருக்கும், வந்தவர் நொந்தவர் அனைவருக்கும் வரத்தை கொடுக்கும் உத்தமனே, மந்திரமாகும் உன் பெயரை மனதால் நினைத்தால் பலன் கிட்டும்னு அந்த பாடல் எழுதினேன். சிவாய நமன்னு ஒரு முறை சொன்னால் கூட 1000 முறை சொல்லியதுக்கு சமம். எப்போ அப்படின்னா இந்த இது மாதிரியான நாட்களில், ஒன்று சிவராத்திரி அன்னைக்கு சொல்லணும், இல்லைன்னா இது மாதிரி சனி பிரதோஷ நாட்களில் சொல்லணும். இதுதான் மகா பிரதோஷம். இறைவனை வந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாள். நந்தியை கும்பிட வேண்டும். நந்தி சிவன் உமையவள் வழிபாடால் நன்மைகள் எல்லாம் நடைபெறும். நீங்கள் எதை நினைத்தீர்களோ அது நடக்குமாம். நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தின்னு நான் குறிப்பிடுவேன். பொதுவாக இந்த நந்தி காதல நம்ம கோரிக்கையை இன்றைக்கு நம்ம நினைச்சுக்கணும்னாலே அது உடனடியாக நடக்கும் அடுத்த பிரதோஷத்துக்குள்ள. அப்படி அது அனுபவத்தில் தான் அந்த காரியங்கள் கைகூடியதை நீங்கள் அறியலாம் என்று சொல்லி இன்று நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். இந்த அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு உண்டு. சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று இருப்பதனாலே கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, கோவில் வழிபாட்டால் குதூகலம் காண வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கலில் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். வெற்றி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். மனக்குழப்ப மகளும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இன்றைக்கு உங்களுக்கு ராசிகளுக்கு செவ்வாய் நீச்சம் என்றாலும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தக்க விதத்தில் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மேலும் கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். சுற்றத்தார் போற்றும் அளவுக்கு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களுடைய ராஜநாதன் உச்சம் புதனோடு இணைந்திருக்கிறார். தன லாபாதிபதியோடு இணைந்திருக்கின்ற பொழுது பொருளாதார பிரச்சனை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சகஜ நிலைக்கு வந்துவிடும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, பகல் 3-4 வரை இன்றைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள். எனவே லாபஸ்தானம் பலப்படுகின்றது. லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவதனாலே காலை நேரத்திலே நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி கூடும். வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் இனிய நாள். வரவுக்கேற்ற செலவு வந்து சேரும் நாள். துலாம் ராசி நேயர்களே, பகல் 3-4க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சிக்கல்கள் தீர்ந்து சிரமங்கள் அகலுகின்ற நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இடம் வாங்குவது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நாளை குறுப்பேச்சுக்கு பின்னால் தொடர்ந்து உங்கள் ராசி மிக அற்புதமான பலன்களை கிடைக்கப் போகின்றது. குரு பார்வையில் உங்கள் ராசி புனிதமடையப் போவதால் இன்றே நீங்கள் குருவையும் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, நாளை அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கப் போகின்றார். இன்று சிவராத்திரி. இன்று சிவனுக்குரிய பிரதோஷ நாள். நந்திக்குரிய பிரதோஷ நாள். நந்தியையும் சிவனையும் உமையவளையும் வழிபட்டு இன்றைக்கே நீங்கள் சிவாலயம் சென்று குருவையும் வழிபட்டு வந்தால் முன்னதாக நீங்கள் வழிபடும் வழிபாடு உங்களுக்கு முற்றிலும் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு வழங்கும். குரு பார்வை இன்றைக்கு இருக்கின்றது. பார்க்கும் குருவால் உங்களுக்கு பலன் அதிகம். தொழில் வளம் மேலோங்கும். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கின்ற இந்த நாள் மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, ஆறிலே குரு இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குழந்தைகளின் எதிர்கால நலன்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் அனுகூலமானதாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இடமாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். அதற்கு முடிவு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து முடிவெடுத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு குரு பார்க்கிறது. நாளைக்கு 6ஆம் இடத்திற்கு செல்லவிருக்கின்றார். இருந்தாலும் கூட இந்த 2லே சனி இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். அஞ்சல் வழியிலும் அலைபேசி வழியிலும் அனுகூலமான தகவல் உண்டு. அரசியல் களத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைக்கு நீங்கள் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். நந்தியை வழிபடுவது நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது மாலை 3-4 வரை சந்திராஷ்டமம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அகலும். காலை நேரத்தில் கலகலப்பு கொஞ்சம் குறையும். எதையும் தொட்டால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது. துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். அரசு வழியிலும் சிக்கல்கள் வரலாம். அரசியல்வாதியாக இருந்தால் பெரும் சிக்கல்கள் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் உண்டு. நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. இன்றைக்கு பொறுமையோடு இருப்பது மட்டுமல்ல, சனி பிரதோஷம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானையும் வழிபட வேண்டும். நந்தி தேவரையும் வழிபடுவது நல்லது.
மீனராசினியர்களை உங்களுக்கு பகல் 3-4க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. முக்கியஸ்தர்களை சந்திக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு புது காரியங்களை தொடங்குவதாக இருந்தால் காலையில் தொடங்கலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், விரயங்கள் அதிகரிக்கும், வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும், சலசலப்புகள் அதிகரிக்கும், உறவினர் பகை உருவாகலாம், அதிகார வர்க்கத்தின் ஆதரவு குறையலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.